ஆக்சுவலாக ஒரு சின்ன பையன் காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸில் வந்து பாடணும். அது புக்கு வச்சு தான் சார் பாடுறாரு. பெருசாக சங்கதிலாம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன பையன்தான், அவனுக்கு இசை பெருசாக தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை பார்த்து அதில் மயங்கி வந்து அவன் பாடுறான். இதுதான் வந்து சிச்சுவேஷன். அப்போ ராஜா சார் நினச்சிட பார்ப்போம், எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பல்லவி சரணம் எல்லாமே வந்து டியூனெல்லாம் நார்மலாக போட்டு அந்த சரணத்தில் அந்த ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்து, இந்த வந்துட்டேன் வா, இதவா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா சார் வந்து இப்படியும் போட வேண்டாம் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்து பிஜிஎம்ஸ் லெவல்லாம் வந்து அப்படி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணி இந்த சாங்க்கு சிம்பிளாக இத்தனைக்கும் ஒரே ஆள் தான் நின்றுட்டுருப்பார் ஸ்டேஜில். பக்கத்தில் தப்லான்ற ஒரு பேச்சில் வந்து சின்னி ஜெயின் சார் வந்து சைடில் நின்று ஏதோ வாசிச்சுட்டு இருப்பார். இவ்வளோ தான் இந்த 2 பேர் வச்சு இவ்வளோ ஆர்கஸ்ட்ரேஷன். நம்மளுக்கு அது தப்பாகவே தோணாது. ஏன்னா நம்ம அந்த விஷுவலே மறந்துடுவோம் டோட்டலாகவே. ஓவராலாக வில் ஜஸ்ட் கெட் பரீட் இன்டு தட் சாங். அப்படியே வந்து அந்த அலையில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அப்படி வில் ஜஸ்ட் பி கோயிங் ஆஃப் இன் தட் சாங். அப்படி ஒரு ஜீனியஸ் ராஜா சார். வாட் மை காட், தட் மேன் இஸ் ஹீஸ் அ ஜீனியஸ். அவ்வளோதான் சொல்கிறது. ஜினோஜ், சாங் செலெக்ஷன் பியூட்டிஃபுல். நீ பாடினது தப்பு, கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிச்சிங் ஆஃப். சரணத்தில் அந்த என்ன சங்கதி கண்ணா, அது நம்ம அது அது அங்கங்கே வந்து த கப்புள் ஆஃப் டைம்ஸ் அது வந்தப்போ கூட வந்து ஒரு 2 வாட்டி அது ஸ்லிப் ஆச்சு. அது இட் வாசன்ட் பர்ஃபெக்ட். ஆக்சுவலாக அகேனா இந்த சாங் வந்து பர்ஃபெக்டாக டெக்னிக்கலாக இருக்க தேவையில்லை. ஒரு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். நீங்கள்லாம் இந்த சாங் எடுத்து பாடுறதே ஒரு பெரிய விஷயம். கண்ணுமணியே ஜினோஜு கலக்கி புட்ட நீ, சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்ட நீ, ஆட்டம் போடு வேட்டப்போடு, ஆட்டம் போடு வேட்டப்போடு, சந்தோஷமே சரிகமாப்பா, இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்னேகன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப அவங்க ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி தான், இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு பெரிய அனுபவம் தேவை. ஆனால் லிட்டில் சாம்ப்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அதனால் இந்த குட்டி அனுபவத்தில் இவங்க பாடின இந்த பாட்டு அது எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமான பாட்டு. முதல்ல இவரை பாராட்டுறதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றியாக போகிறதுக்கு காரணமே ஜட்ஜஸ் தான். நம்ம பாராட்டியே ஆகணும். எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. என்னென்னா, இந்த பிள்ளைகளை வழி நடத்துகிற விதம். நான் ஒவ்வொரு வாட்டி இந்த மேடைக்கு பலமுறை வந்திருக்கிறேன். ஆனால் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோ அழகாக இந்த பிள்ளைகளை கொண்டாடுற விஷயம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வலிக்காமல் அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் இவர்கள் தான் நினைக்கிறேன். அந்த தவறுகளை கூட அப்படியே அழகாக வந்து காயப்படாமல் சொல்லி அதை சரி பண்ணுற விதம். அதே நேரத்தில் இசைக்கலைஞர்கள், கற்றுத்தர ஆசிரியர் பெருமக்கள், இசை பெருமக்கள் எல்லாருமே இந்த பிள்ளைகளை கொண்டாடுற விதம், இந்த மேடையில் நீங்கள் அவங்கள வரவேற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக நான் அங்கே வரும்போது நான் மாணவனாக மாறிடுவேன். ஒவ்வொரு வாட்டியும் எப்படி ஒருத்தரால் அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போவேன். அதுக்கு வந்து பெரிய பாராட்டு. ரெண்டாவது வந்து வாலி சாரை பற்றி பாராட்டுறதுக்கெல்லாம் எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. பாட்டு நார்மல் தான். இளையராஜா வந்து பீஜத்தில் கலக்கியிருப்பார். ஆனால் எங்கால் போகிற போக்கில் சந்தத்தில் கலக்கிட்டு போயிட்டே இருப்பார். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு பிறகு சோகமே சுகமாக தேடுற பாட்டு இந்த பாட்டு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.